ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். தேவ பிள்ளைகள் இணைக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் வர்றது அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நேரத்தை ஐடியா பண்ணி அதை அப்ளை பண்ணுற ஒரு வேலை இல்லை டாடி. பல நூற்றாண்டுகளாக நீங்கள் காத்திருந்த ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதற்காக தான் இதை ஏற்பாடை நீங்கள் செய்திருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் தற்செயலாக நடந்த மாதிரி இருந்தாலும் அதற்கு பின்பதாய் உம்முடைய அழுத்தங்களும் உம்முடைய வழிநடத்தலும் அதில் இருந்திருக்குது டாடி. ரூத்து தற்செயலாய் அந்த நிலத்திற்கு வந்தாலும் அது கர்த்தருடைய பலத்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில் அந்த நிலம் அவள் கண்ணுக்கு தென்பட்டது டாடி. கர்த்தாவே, இந்த கூகுள் மீட்டும் இந்த யூடியூப்பில் நடக்கிற இந்த காரியங்களும் இது ஏதோ திடீர்னு பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயம் இல்லை, தற்செயலாய் பார்த்த ஒரு விஷயம் போல தோன்றினாலும் தகப்பனே இதற்கு பிற்பாடு தேவனுடைய கரம் இருக்குது டாடி. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரியை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க. இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இன்னைக்கு செய்ய போகிறீங்க டாடி. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஃபாதர். அதை வரவேற்கிறோம், அதனால நாங்கள் கவரப்படுகிறோம், அதை ஈர்த்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்களுடைய புத்தி, எங்களுடைய சரீரம் இதற்கு ஒத்து போகட்டும், எங்களுடைய மனது இதற்கு ஒத்து போகட்டும், எங்கள் ஸ்பிரிட் இதோட கனெக்ட் ஆகட்டும் டாடி. இந்த நாளில் பேசுகிறது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வார்த்தை வந்ததுன்னா அங்கே சுகம் இல்லாமல் இராது. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அதற்கு வேற எந்த அடிஷ்னலான காரியங்களும் தேவையில்லை டாடி. அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா விடுதலை தன்னால் நடக்கும். உங்களுடைய வார்த்தை வந்ததுன்னா சுகம் தன்னால் நடக்கும். இதற்கு இடையில வேற எதுவும் தேவையில்லை, இதற்கு இடையில வேற எதுவும் தேவையில்லை. நாங்கள் விசுவாசித்ததுனால தான் இன்றைக்கு இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் ஆகிருக்குது. இந்த விசுவாசித்ததுனால தான் இன்றைக்கு இதை நாங்கள் கேட்குறோம், இதனோட தொடர்பில் இருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை நீர் கனப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி சொல்கிறேன் டாடி, நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய பிளான். ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயமே 4 மனுஷனா கூடி வாங்க கர்த்தரை உண்டு இல்லைன்னு 4 கேள்வி கேட்டுருவோம் அப்படின்னு பண்ண ஒரு ஏற்பாடு அல்ல. ஜெபம் அப்படிங்கிறது தேவன் செய்த ஏற்பாடு. தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்படி சொல்லியிருக்காரு. 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால நீங்கள் கேட்டால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஜெபம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஜெபங்கிற கான்செப்ட் மனுஷனாக சேர்ந்து உண்டாக்குன ஒரு விஷயம் அல்ல. தேவன் சொல்லியிருக்கிறார், நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன்னு அவர் வாக்குரைத்திருக்கிறார். அதனால தான் ஜெபங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு. அப்போ ஜெபம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உள்ளே வரும்போது, ஒரு ப்ரெசன்ஸ்குள்ளே வரும் பொழுது ஏதோ நம்மளுக்கு தோணுச்சு இன்னைக்கு அப்படிங்கிறதால வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. அது உண்மை கிடையாது. தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அவருடைய முகத்தை பார்க்கும்படியா, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ஸ்குள்ளே வாரோம். ஆகவே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்திற்குள்ளே நம்ம உள்ள வாரம் பாருங்க. ஒரு பிஎம்முடைய வீட்டுக்குள்ள சும்மா உள்ள நுழைஞ்சிட முடியாது. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் உள்ள போயிடுவேன் அப்படின்னு நம்ம போக முடியாது. ஒரு பிரசிடென்ட் வீட்டுக்குள்ள எனக்கு தோணும் போதெல்லாம் நான் போவேன் அப்படின்னு போக முடியாது பாருங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் பிஎம் தான், இவர் பிஎம்மோட பெரிய ஆள் தான், இவர் ராஜாதி ராஜா தான். ஆனால் கூட நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். நினச்ச நேரத்தில் நம்ம எப்படி கதவை திறந்துட்டு உள்ளே போகிறோம் பாருங்கள். அப்பா வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் எப்படி நினச்ச நேரத்தில் கதவை திறந்துட்டு உள்ளே போகுது. அந்த மாதிரி என்ன பண்ணுது, ஒரு ஆக்சஸை தேவன் கொடுத்து வைத்துட்டார். அதனால தான் நம்ம நினச்ச நேரத்தில் தான் ப்ரேயருக்கு போகிறோம். ஏமே நினச்ச நேரத்துலலாம் கதவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோ உன்னதமான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று ஜெபங்கிறது நம்ம பெட்டிஷனை போடுற நேரம் கிடையாது, ப்ரெசன்ஸ்குள்ளே வர்றது அல்லது இந்த மாதிரியான வார்த்தையை கேட்குறது அப்படிங்கிறது. ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம், அப்படி மனசு அப்படியே கழிவு வரும், நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் அதே சோகத்துக்குள்ளே உட்காரதுக்காக இதெல்லாம் நடக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜெபத்திற்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ப்ரெசன்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அல்லது இதேமாரி ஒரு வார்த்தையை 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமாக இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு வேலையை கண்டிப்பாக செய்யும். ஏமே நீங்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில் வரதுக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் உங்கள் கையில் வரும். அதுதான் ஜெபமாக இருக்குது.
பெட்டிஷன் போடுறதோ அல்லது வார்த்தையை கேட்டு அதில் சந்தோஷப்பட்டுட்டு அந்த 1 மணி நேரம் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சினிமாவுக்கு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் நல்லா எல்லாத்தையும் மறந்து அந்த 3 மணி நேரம் உள்ளே உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும்? வெளியில் வந்த உடனே அதே கடன், அதே பிரச்சனை, அதே காரியங்களோட ட்ராவல் ஆக வேண்டியிருக்கும். அந்த 3 மணி நேரம் மனதில் வேற ஏதோ ஓட விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு வழி நிவாரணின்னு சொல்லுவாங்க இல்லையா? வழி நிவாரணி எப்படி இருக்கும்? அது வழியை போக்காது, கம்ப்ளீட்டாக அந்த வழியை மாற்றாது. உள்ள காயம் இருக்க தான் செய்யும், ஆனால் வெளியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டா என்ன ஆகும்? ஒரு நிவாரணி. அந்த நேரத்தில் மட்டும் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திரும்ப வெளியில் வரும்போது என்ன ஆகும்? அதே புண்ணு, அதே காயம், அதே தழும்பு என்ன பண்ணுவோம்? உள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அது அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையும் பிரசன்னமும் ஜெப வேலை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது பாருங்க. அது அந்த வடுவே தெரியாத அளவுக்கு மாற்ற வல்லதா இருக்குது. அந்த உணர்வோட தான் ஒரு இடத்துல வந்து உட்காரணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா உங்களுடைய சகல வடுவும் காயங்களும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு தொடச்சி எறிய போடப்பட போகுது. ஆமென், ஹல்லேலூயா. பல வருஷங்களா நீங்க காத்து கொண்டிருந்த காரியங்கள் இன்னொரு காத்திருப்புக்கு நேரம் உங்களை வழி நடத்த போறது இல்ல. பல வருஷங்களா நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்கள் கரங்களிலே நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தை சொல்லுவோமா? நான் இன்னைக்கு எதையோ ஒன்று வாங்கிட்டு தான் போக போறேன். ஏதோ ஒன்று இன்னைக்கு சப்ளை ஆக போகுது. ஏதோ ஒன்றை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்ள போறேன். ஏதோ ஒன்று தேவன் எனக்கு பல வருஷங்களா வெயிட் பண்ணி வைத்திருந்த ஒரு டோரை இன்னைக்கு ஓபன் பண்ண போறார். ஹல்லேலூயா. பல வருஷங்களா திறக்காத கதவுகள் இன்றைக்கு என் வாழ்க்கையில திறக்கப்பட போகுது. இன்றைக்கு ஒரு பதிலோடு தான் இந்த ஜெப வேலையை நான் முடிக்க போறேன். இன்றைக்கு ஒரு பெற்றுக்கொள்ளுதலோடு, இன்றைக்கு மனதில் நிறைவு மட்டும் இல்லை, என் சரீரத்திலையும் ஒரு பெரிய நிறைவை நான் வாங்க போறேன். ஹல்லேலூயா. மோரபா ஷன்சலபடர திரிதலபு ஹல்படரதலபா ஷியாதாகம் படரதலபா. என் காத்திருப்புக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. ஆமாம், என்னுடைய நோய்களுக்கு, என்னுடைய சில துக்ககரமான காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி உண்டாக போகுது. இன்னைக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் அதில் வைக்கப்பட போகுது. இனி அது கமா போட்டு தொடராது. இன்னைக்கு கமா போட்டு தொடராது. இன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயத்தை தேவன் என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனோடு உண்டாகிற சந்திப்பு ஒவ்வொன்றும் முக்கியமானது. அதெல்லாம் வரலாற்று பதிவு பாருங்க. அதெல்லாம் வரலாற்று பதிவு. தேவ மனிதர்கள் எப்போல்லாம் அங்கலாய்ப்போட தேவ சமூகத்தில் வந்து நின்னாங்களோ அப்போ எல்லா ரிசல்ட்டும் உண்டாயிருக்குது. சும்மா போயிட்டு வருவோம், ஒரு ஜெபத்தை போட்டு வருவோம் அப்படின்னு வரல பாருங்க. எப்போல்லாம் தேவ சமூகத்தில் சேர்ந்து நின்று அவங்க பேசுனாங்களோ அப்பெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஒரு பெரிய விடுதலையை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஒரு பெரிய காரியத்தை பெற்று கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஒரு தேசத்தின் பஞ்சம் 24 மணி நேரத்தில் மாறி இருக்கு தேவ சமூகத்துக்கு போனதுனால. ஏமே, ஒரு தீர்க்கதரிசி என்ட்ரி கொடுத்ததுனால சாக கிடந்தவங்கலாம் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லா காரியமும் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற நேரத்தில் தீர்க்கதரிசி என்ட்ரி கொடுக்கும்பொழுது என்ன ஆனிச்சுன்னா திரும்ப எல்லாம் ரீஸ்டார்ட் ஆனிச்சு. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க இழுத்து மூடலாம்னு நினைச்ச சில காரியங்கள் இனிமே ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. சில காரியங்கள் புத்துணர்வோடு நீங்க துவங்க போறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதுசு. என் சரீரம் புதுசு, என் மனது புதுசு, என் வாழ்க்கை புதுசு, என் வேலை புதுசு, என் தொழில் புதுசு, என் ஊழியம் புதுசு, என் குடும்பம் புதுசு, என் பிள்ளைகள் புதுசு. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் உருமாற போகுது இயேசுவின் நாமத்தினால. லோரபா ஷன்தாலபடராதி. ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வரும்பொழுது அந்த முனைப்போட வரணும் பாருங்க. இன்னைக்கு ஏதோ வார்த்தையை கேட்டுட்டு போறோம்னு வரக்கூடாது. இன்னைக்கு சம்திங் ஏதோ மாம்சத்தில் வார்த்தையை மாம்சமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. எனக்கு இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஓடி வரணும். ஏமே, அந்த எதிர்பார்ப்பும் அந்த மாதிரியான காரியங்களும் இருந்தால்தான் முழு ஜெயத்தை பெற முடியும். நடந்தா வேண்டான்னா இருக்கு. ஒரு சலிப்போட ஒரு காரியத்தை செய்தால் அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா சலிப்பாக தான் இருக்கும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, இதை எப்படி நீ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு லேண்டை பற்றி சொல்கிறார் ஆண்டவர், விதைகளை பற்றி சொல்கிறார். விதையை வந்து வழி அருகே விழுந்த விதை, கற்பாறைக்கு இடையில விழுந்த விதை, முள்ளுகளுக்கு இடையில விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை, இப்படிலாம் வந்து என்ன சொல்கிறாரு, விதைகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. விதையும் நிலத்தையும் பற்றி சொல்கிறார். விதைன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன ஆகுது, விதை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர்.
அப்போது நல்ல நிலத்துல விளைந்த விதை கூட அவர் சொல்கிறாரு, 1 30, 1 60, 1 100 அப்படின்னு சொல்கிறார். என்ன 30, 60, 100? இது நல்ல நிலத்துல விழுந்ததாக இருந்தால் இது 100% தானே ரிசல்ட்டை தரணும். நல்ல நிலத்துன்னு சொல்லியாச்சு. நல்ல நிலன்னு சொன்னதுக்கப்புறம் இது எப்படி 30, 60, 100? இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் 30, 60, 100ங்கிறது நீ கேட்குற தீவிரத்தை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறார். நீ இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தா நிச்சயமாக இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, மெதுவாக வரட்டும், இன்னைக்கு வார்த்தையை கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி வந்தா நீ எப்படி கேட்குறியோ அப்படிதான் உனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறார். ஏமே நான் சொல்கிறேன், இன்னைக்கு 100% பலனை பெறும்படியாக நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 100% என் வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது. ஏமே ஞானியினுடைய இருதயம் காலத்தை அறியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேவனுக்கு தெரியும் 1 மணி நேரத்துடைய வேல்யூ என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு நல்ல பணக்காரனுக்கு தெரியும் 1 மணி நேரத்துடைய வேல்யூ என்னன்ட்டு. ஒரு நல்ல தலைவனுக்கு தெரியும் 1 மணி நேரத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மணி நேரத்தை தேவன் சும்மா விட மாட்டார் பாருங்க, சும்மா விட மாட்டார். தாவீதுக்கு தெரியுது, வேறு இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நாட்கள் ரொம்ப மேலானது அப்படிங்கிறான். இப்போ எவ்வளோ அவனுக்கு வேல்யூ தெரிஞ்சு பாருங்களேன். 1000 நாள் முட்டி மோதி நடக்காததெல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ள இருக்கும் பொழுது டக்குன்னு நடந்துருது அப்படிங்கிறான். அவ்வளவு பவர்ஃபுல்லானது பாருங்க அவருடைய பிரசன்னம், அவ்வளவு பவர்ஃபுல்லானது பாருங்க. அநேகர் இன்னைக்கு மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க, இன்றைக்கு அதை தெரிந்து கொண்டீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நன்மையை சுமக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். தேவன் எப்பொழுதுமே ஒரு மனுஷன்கிட்ட இடைப்படும் பொழுது 2 காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒன்று என்னன்னா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில். இன்னொன்று, நீ யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில். தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்ச மனிதர்கள் எல்லாமே பார்த்தா வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாங்க. ஏமே நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஒரு மூலையில் கடந்தோம், ஏதோ ஒன்று சம்பாதிச்சோம், ஏதோ போனோங்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஏமே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்கள் மூலியமாகவும் என் மூலியமாகவும் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது. எனக்கு உண்டான காரியமே இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலையிலேயே வைத்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு தேவன் அதை மட்டும் அவ்வளவு சின்ன புத்தி உள்ளவர் தேவன் கிடையாது. அவர் பறந்து விரிந்த தாராள மனதுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை சூஸ் பண்ணார்னா அவனை வச்சு எத்தனை லட்சம் பேரை சந்திக்கப்படணுங்கிறது தான் அவருடைய தீர்மானமாக இருக்கும். ஆமென். இயேசு 12 பேரை தான் சூஸ் பண்ணுறாரு. 12 பேரை தான் சூஸ் பண்ணுறாரு. எதுக்கு? அந்த 12 பேரை மட்டும் ரசித்து 12 பேருக்கான காரியத்தை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கா? கிடையாது பாருங்க. அவர் அதை ஒரு விதை மாதிரி எடுக்கிறார். இந்த 12 பேரை தொட்டோம் அப்படின்னு சொன்னால் இவன் போய் உலகத்தையே தொட்டுருவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதே மாதிரி தான் பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் தொட்டது ஏதோ என் குடும்பம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. நம்ம மூலியமாக அந்த உலகம் எப்படியோ பிளஸ் பண்ணப்பட போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் நம்மகிட்ட இருந்து கல்டிவேட் பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒன்று தேவன் எடுத்து காட்ட விரும்புகிறார். நம்மளை ஒரு எக்ஸாம்பிளா தேவன் வைக்க விரும்புகிறார். ஏன் ஆபிரகாமை சூஸ் பண்றாரு ஆண்டவர்? ஆபிரகாமை சூஸ் பண்ணி ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. ஏன் பண்றாரு? ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிச்சு முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறதுனாலயா? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏமே ஆபிரகாமை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவா? ஆபிரகாம் பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவா? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன? ஏன் ஒரு மனுஷனை தேவன் பிளஸ் பண்றாரு? ஏன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பிளஸ் பண்றாரு? எல்லாவற்றுக்கும் பின்பதாக ஒரு மிகப்பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்குது பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தது அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு அதோட சாப்டரை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக அல்ல. ஏமே கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தது நிமித்தமாய், சாபங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது நிமித்தமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் சேரும் பொருட்டு அவர் கிறிஸ்து இயேசு சாபமானார் அப்படின்னு எழுதியிருக்குது.
அவனை அன்னைக்கு ஆசீர்வதித்ததுக்கு காரணம் இன்னைக்கு ஒரு பெரிய சந்ததி எழும்ப போது அதே ஆசீர்வாதத்தை இந்த சந்ததி மேல தலையில நான் வைக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், தேவன் சின்ன புத்தி உள்ளவர் அல்ல. ஏதோ உங்க கடனை மாத்தி உங்க பிரச்சனையை மாத்தி உங்களுக்கு சோறு போட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்தி உங்களை நல்லா வைக்கிறது மட்டும் அவருடைய பிளான் இல்ல. உங்க மூலியமா லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகணும். அதுதான் கர்த்தருடைய முழு பிளானா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்காட்டிலும் அதுதான் உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, ஏன் மூலியமா லட்சம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஏமே மோரபா ஷன்சாலா பாடாராது. நம்மளனாலும் அதான் நெசம். நம்மளனாலும் அதுதான் நெசம். ஏன் மூலியமா லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஏமே பாருங்க, இன்னைக்கு உங்க சூழல் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கலாம். யாருமே கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எவனுமே நம்ப மாட்டேங்கான நம்மள அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மூலியமா தான் தேவன் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறார். ஏமே உங்க பிள்ளைகளை வச்சுதான் தேவன் செய்ய போறார். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒரு முறை தேவன் ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டாருன்னா அவன் எவ்வளவு சொதப்பலான ஆளா இருந்தாலும் அந்த பிளானை அவனை வச்சு மட்டும்தான் தேவன் செய்வார். ஆளை மாற்ற மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆளை மாற்ற மாட்டார். நான் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டேன் அப்படின்னாலும் தேவன் என்னை கொண்டு வச்சு செய்யணும்னு நினைச்சத என்னை வச்சு மட்டும்தான் தேவன் செய்வார். என்னை வச்சு மட்டும்தான் தேவன் செய்வார். 1000 உதாரணத்தை வேதத்தில் சொல்ல முடியும். 1000 உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். மோசே எவ்வளவோ தடுத்து பார்க்குறான், ஆண்டவரை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு திக்குவாயா இருக்குது, 80 வயசு ஆகிட்டு, அன்னைக்கு நான் கல்விமானா இருந்தேன், இன்னைக்கு ஆட்டுக்கு பின்னாடி டுருன்னு சத்தம் போட்டு என் வாயே போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் வயசு போச்சு, வேற யாரையாவது வச்சு பாருங்க அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நெவர் நெவர், உன்னை வச்சு நான் செய்யணும்னு நினைச்சத உன்னை வச்சு மட்டும்தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்சு பக்கா பிளான் ஒன்று போட்டு வைத்திருக்கிறார். உங்களுக்கு அது புரியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு அதை பற்றியான வெளிச்சம் துளியளவு இல்லாமல் இருக்கலாம். ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். பாருங்க, உங்கள் வாய்ஸ் மாறி இருக்கலாம், உங்களுடைய சத்தம் மாறி இருக்கலாம், உங்களுக்கு தொண்டை போயிருக்கலாம், உங்களுக்கு வயர் ஆயிருக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய பிளான்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க போயிருக்கலாம். ஏணி வச்சா கூட எட்ட முடியாத அளவுக்கு தூரத்துல நீங்க போயிருக்கலாம். அப்படிதான் போனான் ஒருத்தன், யோனான்னு ஒருத்தன். அப்படிதான் கர்த்தருடைய பிளானை மாதிரி நார்த் சைடு போடா அப்படின்னா இவன் சவுத் சைடு போறான். அவனுக்கென்று ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்தப்பட்டு என்ன பண்ண விடுது, அதே இடத்துல கொண்டு வந்து அவனை கக்கி இருக்கு பாருங்க. யோனா போனா போட்டும், வேற ஒருத்தன் இல்லாமலா இருக்கான் இந்த உலகத்துல. ஆண்டவர்னு யோசிக்கல. ஆண்டவர் நினைச்சா கல்லுகளில் இருந்து கூட அவர்களுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும், வல்லவரா இருக்கிறார். ஆனா அதை அவர் செய்யறது இல்லை. பாருங்க. இவனை கொண்டு வச்சு செய்யணும்னு நினைச்சதை அவனை வச்சே செய்து முடிக்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை வச்சு ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதை உங்களை வச்சு தான் செய்து முடிப்பார். அதுல உங்களுக்கு ஞான குறைவு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஞான விருத்தி உண்டாகும். அதுல உங்களுக்கு பண பற்றாக்குறை இருந்ததுன்னா உங்களுக்கு பண விருத்தி உண்டாகும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம பயங்கரமான கடன் பிரச்சனையிலையும், பயங்கரமான பொருளாதார பிரச்சனையிலையும், பயங்கரமான நோயிலையும் நீங்க சிக்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டா. பெரிய விடுதலை உண்டா. Just receive it in the name of Jesus. Just receive it. Just receive it. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. Amen. Thank you Holy Spirit. பாருங்க, ஆண்டவர் யாக்கோபை மீட் பண்ணும் பொழுது சொல்றாரு, நீ யாருன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஆமென். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேவன் ரொம்ப விக்ரஸா இருக்கிறார். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் இட். இன்னைக்கு ஏதோ ஒன்று நிமித்து விட போறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஏதோ பயங்கர டென்ஷன் இருக்குது, அவருக்கு ஏதோ பயங்கர கோபம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு உங்களை நிமித்தாம விட மாட்டார், உங்களை உயர்த்தாம விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதிதீவிரமான காரியங்களை அவர் செய்ய முற்பட்டு இருக்கிறார். மோரபா ஷன்சாலா பாடாராதி. ஆதியாகமம் 28. ஒரு வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான் பாருங்க. அம்மாவுடைய தயவுனால என்ன பண்றான், ஏசாவை ஏமாத்தி அப்பாவையும் ஏமாத்தி என்ன பண்றான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் உள்ள துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போய் ஒரு வனாந்தரத்தில் விழுந்து கிடக்கு. காலையில் என்ன ஆக போகுது, நைட்டு என்ன ஆக போகுது, அடுத்து என்ன செய்ய போகிறோம், எதுவுமே புரியல. கர்த்தர் நமக்கு மேலே வச்சிருந்த பிளானும் புரியலை, இவனுக்குன்னு ஒரு பிளானும் இல்லை, ஒரு ட்ரீமும் இல்லை, ஒரு விஷனும் இல்லை.
நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற எந்த விதமான புரிந்து கொள்ளுதலும் இல்லை பாருங்க. தன்னுடைய அப்பாவுக்கு தேவன் என்ன சொன்னார், தன்னுடைய தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார், எந்த அறிவும் ஒர்க் அவுட் ஆகலை பாருங்க. எந்த அறிவுமே இல்லை. சந்ததி பூமியின் மணலை போல பெருசாக இருக்கும்னு சொல்லி ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவனுக்கு பிளான் இருந்தது, அவனுக்கு விஷன் இருந்தது, எல்லாமே இருந்தது. அவன் அப்பாவுக்கும் இருந்தது, அவன் தாத்தாக்கும் இருந்தது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் மறந்துட்டான், அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். அதுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல பாருங்க. எப்படியாவது ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாற்றி எதாவது வாங்கிடலாமாங்கிற முயற்சியில் வசமாக சிக்கிட்டான். ஏசாக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டு என்ன பண்ணுறான், துரத்த போகிறான். ஒரு வனாந்தரத்தில் போய் படுத்து கிடக்குறான். என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு கல்லை தூக்கி வச்சு தலையில் படுத்துருக்குறான் பாருங்க. எல்லாத்தையும் தொலைச்ச ஒரு நிலமை, எல்லாத்தையும் மிஸ் பண்ண ஒரு நிலமை. எங்கே போகிறோம், போகலாம், அங்கே நம்மளுக்கு இந்த மாதிரியான கவனிப்பு இருக்குமா, வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, எதுவுமே புரியாது பாருங்க. அப்படி ஒரு சூழலில் படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். 28:12 பாருங்க. அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அடுத்து என்ன கனவு இருக்கு? நிறைய பேர்கிட்ட நான் கேட்கறது உண்டு, என்னவா ஆகணும்னு நீ ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் 7ஆம் கிளாஸ் பையன், 10ஆம் கிளாஸ் பையன், 11ஆம் கிளாஸ் பையன்லாம் சொல்கிற மாதிரியான பதிலே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் 7th படிக்கும் போது நான் IPS ஆகணும் அப்படிமா, 10th மார்க்கை பார்த்தவொடனே நான் ஒரு கான்ஸ்டபிளாக ஆகணும் அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி இப்போவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க பாரு. என்ன ஆக போகிறீங்க, நான் ஏதாவது ஒரு கடை போடலான் இருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் பாருங்கள். விஷனே இருக்காது. விஷனே இல்லாமல் ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, இதனால் குற்றம் உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. இந்த கதையை நான் சொல்லும்பொழுது எனக்கு இதெல்லாம் தெரியாத கதையா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இல்லை, இதில் இருந்து சம்திங் எனக்கு தேவன் ஏதோ சொல்ல விரும்புகிறாருங்கிறத அப்படியே தீவிரமாக கேட்டுட்டே வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. விஷனும் இல்லை, ட்ரீமும் இல்லை, படுத்து கிடக்குறான் பாருங்க. அப்போ என்ன உண்டாகுது, இவனுக்குன்னு சொந்த கனவு ஒன்றும் இல்லை, இவனுக்குன்னு சொந்தமாக ஒரு விஷனும் இல்லை பாருங்க. அப்படிப்பட்டவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, விஷன் கொடுக்குறார், ட்ரீம் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், விஷனும் ட்ரீமும் இல்லாமல் ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இரவில் சில சொப்பனங்கள் உங்களோட இடைப்படும். தேவன் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு விஷன் உண்டாகும். இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய், இதைத்தான் நீ செய்ய போறங்கிற தெளிவு இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். Just receive it. Just receive it. Just receive it. Just receive it. I feel it. நீ காலையிலேருந்து எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. சில சிஸ்டர்ஸ், சில பேர்கிட்ட கூட நான் அதை பற்றி பேசினேன். நான் ரொம்ப வருஷமாக ஒரே நெருக்கடியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிடிச்சிக்கோங்க. தேவன் புதுசாக ஒன்றை தொடங்கு அப்படின்னு தேவன் சொல்ல மாட்டார். இது வரைக்கும் நீங்கள் பழக்கமே இல்லை, இது வரைக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த தேவன் போய் செய்யு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமாகி நீங்கள் அதில் தோற்று போன ஒரு விஷயமா இருக்கும், அல்லது அதை எப்படி செய்யன்னு தெரியாமல் ஒரு விஷயமா இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய தாளந்து அதிலிருந்து வெளியில் வராமல் இருக்காது. கண்டிப்பாக இது வரைக்கும் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுடைய தாளந்துகள் வெளியில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை துவங்குறதுக்கு ஒரு பெரிய தயக்கமும் பயமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பேதுருக்கு அப்படி தான் இருந்துச்சு. பேதுருக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்ச வேலை தான். ஆல்ரெடி பல வருஷமாக கடலில் பயணித்த ஒரு வேலை தான் பாருங்கள். அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான், ட்ரையாகி உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆகிலும் நீர் சொல்லுகிறபடி. ஏமே ஒரு பயம் அந்த இடத்துல உடையுது பாருங்க. இது வரைக்கும் நடந்த தோல்வியின் மேலே இருந்த ஒரு தாக்கம் அவனுக்கு அப்படியே உடையுது. அவனை அப்படியே நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என்ன பண்ணுது, அந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு தேவன் சொல்லுகிறபடி வலது பக்கமாக போய் என்ன பண்ணுறான், வலையை வீசுதான். பார்த்தா படகு நிரம்புது பாருங்க. இப்படி தான் இருக்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீம், தேவன் உங்களுக்கு கொடுக்குற விஷன். இது இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சுலபமாக உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தேவன் உங்களுக்கு செய்வார் பாருங்க. உங்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தையும் தேவன் செய்யறது இல்லை. ஏமே உங்களுக்கு எட்டாத எந்த விஷயத்தையும் தேவன் செய்ய சொல்லி உங்களை முற்படுத்துறது இல்லை, உங்களை கடினப்படுத்துறது இல்லை. வெரி சிம்பிளான விஷயமா தான் இருக்கும், வெரி சிம்பிளான ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். நீங்கள் பல வருஷமாக பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையாக தான் இருக்கும். அதில் ஏதோ ஒரு தயக்கம்,
ஒரு சின்ன டைரக்ஷன் சேஞ்ச், சின்னதா ஒரு ஃபோன் கால், சின்னதா ஒரு துணிவு, சின்னதா ஒரு தைரியம், சின்னதா அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஞானம், இது ஓப்பன் ஆகும் பாருங்க. பெரிய டோர் உங்களுக்கு பின்பதாக ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுத்து கிடக்கிறான், விஷன் தெரியல, ட்ரீம் தெரியல. ஆண்டவர் பாருங்க ட்ரீம்னாலையும் விஷன்னாலையும் அவனை நிரப்புறார். ஹல்லேலூயா. நிரப்பிட்டு அதுல இருந்து சொல்றாரு பாருங்க. ஆமென். அதுல தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, நான் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. நீ யாரு? நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ ஈசாக்கின் சந்ததி. நான் யாரு? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன். இந்த ரெண்டு தான் பாருங்க. நீ யாரு? ஆபிரகாமின் சந்ததி. நான் யாரு? ஆபிரகாமின் தேவன். அவனுக்கு நான் சொன்னதுல உண்மையா இருந்தேன், உனக்கும் உண்மையா இருப்பேன். நீ யாரு? உண்மைக்கு பிறந்த பயலா இருக்கிற, அதனால நீயும் உண்மையா தான் இருப்ப அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் தேவன். யாக்கோபை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. நீ யார் என்பதை நீ தெரிந்துக்கோ, நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்க அப்பன் யாருன்னு தெரியாத மாதிரியே உட்காந்துட்டு இருக்காது. அது எவ்வளவு பெரிய அவமானத்துக்குரிய ஒரு வேலை பாருங்க. அப்பன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கும். தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு பாருங்க. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்து இயேசுக்கு நீங்க உட்பட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. தகப்பனற்ற பிள்ளைகள் போல நீங்க அனாதையா இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். யாக்கோபு அப்படிதான் பாருங்க, அனாதை பையன் நினைச்சிட்டான் தன்னை. யாருமே இல்லை, எனக்கு கேட்க நாதியிட்டவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் படுத்திருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பன் பேர் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறார். நல்ல யோசிப்பாரு. ஆபிரகாம் எத்தனை வயசுல குழந்தை பெற்றான்? ஆபிரகாம் எவ்வளோ தரித்திர பேலா இருந்தான்? பொண்டாட்டியை வச்சுட்டு என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு நடந்தான்? அவனுக்கு நான் உண்மை உள்ளவராக இருந்த தேவன். ஏமேன். ஈசாக்கை யோசிச்சுப்பாரு. அவனுக்கெல்லாம் வெட்டின இடம்லாம் எப்படி துறவு வந்ததுன்னு யோசிச்சுப்பாரு. அவனுக்கும் நான் தேவனாக இருந்தேன், இன்னைக்கு உனக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தாருன்னா, யாக்கோபுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தாருன்னா, ஈசாக்குக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தாருன்னா, இன்றைக்கு எனக்கு 100% உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீ ஆபிரகாமின் சந்ததி. இதை சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, இதை சொன்னதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அதை ரிமெம்பர்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. நான் யார் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டான். எனக்கு உதவி செய்கிறவர் யார் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. ஏமே ஆதியாகமம் 31. யாக்கோபுடைய மச்சனம் மாறினால அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவன் 10 முறை சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சம்பளத்தை இவனே நிர்ணயம் பண்ணுறான். யாக்கோபே அவனுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுறான். நிர்ணயம் பண்ணி என்ன பண்ணுறான், ஒரு பெரிய லாபத்தை பார்க்குறான். பலவீனம் உள்ளவைகள் லாபானை சேர்ந்தது, பலமுள்ளவைகளோ யாக்கோபை சேர்ந்தது. அப்படியே சேர ஆரம்பிச்சுட்டு இவன் பக்கம் சொத்து ஏறிக்கிட்டே இருக்குது. அவன் மச்சனமாரெலாம் டென்ஷன் ஆகுதான், பாரு இங்கேருந்து திருடி கொண்டு போய் இங்கே சேர்த்துட்டான் அப்படின்ட்டு அப்பாட்ட போய் சொல்லிடுறாங்க, லாபான்கிட்ட போய் சொல்லிடுறாங்க பாருங்க. இப்போ லாபான் வந்து யாக்கோப்கிட்ட பேசும்பொழுது ஃபேஸை பார்த்தா ஃபேஸ் சரியில்லை. முகரையை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டான் யாக்கோபு, மூஞ்சி சரியில்லையே, இவன் பேச்சு சரியில்லையே அப்படின்னு. யாக்கோபு சாரி ஆதியாகமம் 31:5 பாருங்க. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். 5வது வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றான், ஒய்ஃப்ஸை கூப்பிட்டு சொல்றான், 2 பொண்டாட்டி ராகேலியும் லேயாலையும் கூப்பிட்டு சொல்றான் பாருங்க. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும்
என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்க அப்பன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, எங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. உங்க அப்பன் எப்படி இருந்தா என்ன, எங்க அப்பனுடைய தேவனை பத்தி எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, எங்க அப்பனுடைய தேவனை பத்தி எனக்கு தெரியும். இவன் மூஞ்சி எப்படி இருந்தா, உலகத்தில் இருக்கிற மூஞ்சி திருப்புனா என்ன, திருப்புலன்னா என்ன, உனக்கு தயவு காட்டுனா என்ன, காட்டலன்னா என்ன, உனக்கு அனுமதி வாங்கி தந்தா என்ன, தரலனா என்ன, உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, உன் முகம் இன்னைக்கு நேற்று மாதிரி இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியும். உங்க அப்பா மூஞ்சி எப்படி இருந்தா எனக்கு என்ன, ஆனால் எங்க அப்பனுடைய தேவன் முகம் என் மீது எப்பொழுதும் இரக்கமா இருக்கும். ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க அப்பனுடைய முகம் எப்பொழுதும் என் மீது இரக்கமா இருக்கும். எப்பொழுதும் என் மீது இரக்கமா இருக்கும். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதுல உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். எப்போ 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்ப போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் சொல்லிட்டாரா என் கூட இருப்பேன்ட்டு. ஆபிரகாமுக்கு சொன்னாரா உன் கூட இருப்பேன்னு. சாகிற வரைக்கும் கூட இருந்தார் மனுஷன். ஈசாக்கு சொன்னாரு, சாகிற வரைக்கும் கூட இருந்தார். இப்ப எனக்கும் சொல்லியிருக்கிறார், சாகிற வரைக்கும் என் கூட இருப்பார். ஏமே உங்க அப்பா என் கூட இருந்தான்னா இல்லைன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. பிரச்சனை வரும்பொழுது ஒரு விஷயத்த பிடிச்சிட்டான். நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஏமே நான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் எங்க அப்பாவுக்கு தேவனா இருந்தார், இன்னைக்கு எனக்கு தேவனா இருக்கிறார். அவர் எங்க அப்பாவுக்கு தேவனா இருந்தார், இன்னைக்கு எனக்கு தேவனா இருக்கிறார். அவனுக்கு எவ்வளவு உண்மையோடவராக இருந்தாரோ இன்றைக்கு அதே மாதிரி தான் எனக்கும் இருக்க போறாரு. உங்க அப்பா என்ன செஞ்சிட முடியும் எனக்கு அப்படின்னு ஒய்ஃப்ட பேசுகிறான் பாருங்க. இப்போ பேசி என்ன பண்ணுறான், கிளம்பி வந்துடுறான். கிளம்பி ஆடு மாடுகளை ஒட்டகங்கள்லாம் மேய்ச்சிட்டு பரிவாரங்களோடு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லாபான் சகோதரர்கள்லாம் துரத்த ஆரம்பித்து பிடிக்க போகிற டைமில் பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, லாபானோட சேர்ந்து பேசுகிறாரு பாருங்க. லாபான்கிட்ட குறுக்க நிப்பாட்டி என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட பேசுகிறார். 31:24 பாருங்க, 23 பாருங்க. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. எப்போ இவனுக்கு இவன் அப்பனை பற்றியதான வெளிச்சம், இவன் எவனுக்கு பிறந்திருக்காங்கிற வெளிச்சம் உண்டானுச்சோ அன்னைக்கே இவனுக்கு அகைன்ஸ்டா எழும்பின வார்த்தைகள் எல்லாம் கேன்சல் ஆகும். ஏமே நன்மை வென்றி வேற ஒன்றும் பேசாதிரு அப்படிங்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இனி உங்களுக்கு அகைன்ஸ்டான வார்த்தைகள் எல்லாம் கேன்சல் ஆகும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா பேச்சும் எல்லா கையெழுத்தும் இயேசுவின் நாமத்தினால குலைத்து போடப்படும். எல்லா வார்த்தைகளும் கேன்சல் ஆகும். எல்லா உங்களுக்கு விரோதமா சொல்லப்பட்ட டாக்டர்ஸ் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகும். அவர் அவ்வளவு பெரிய டாக்டருங்க, உலகத்திலே பெஸ்ட்டுங்க. எவனாவும் இருந்துட்டு போகுது. உங்க அப்பனை பத்தியதான அறிவு உங்களுக்கு வேணும். டாக்டர் பத்தி எதான அறிவு எனக்கு தேவையில்லை. நான் யாரு? நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு எத்தனையோ டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. உனக்கு ஒண்ணு நடக்காது, உனக்கு ஒண்ணும் தேராதுன்னு. அவனுடைய தேவன் இன்னைக்கு எனக்கு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் சந்ததி. ஏமே இன்னைக்கு விட்டுறாதீங்க. டோன்ட் மிஸ் இட். இது சாதாரணமான வார்த்தை இல்லை பாருங்க. இவ்வளவு தூரம் யார் வெளிச்சத்தோட இதை யாராவது சொல்லியிருப்பாங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இதை விட்டுறாதீங்க. நான் ஆபிரகாமின் சந்ததி. எந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. நீ எனக்கு நன்மையத்தான் பேசணும். நீ எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா அது எனக்கு பார்க்கும்போது மன குளிரும்படியான நன்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொத்து பத்திரம் வந்ததுன்னா அது எனக்கான நன்மையத்தான் என்கிட்ட பேசணும். Glory to be the living God. எனக்கு எவனாவது ஃபோன் பண்ணா எனக்கு நன்மையை மட்டும்தான் அவன் பேசணும். ஏமே எனக்கு நன்மையை மட்டும்தான் அவன் பேசணும். ஆண்டவர் இடையில பூந்து என்ன பண்றாரு, லாபான்ட்ட பேசுற, ஏல தச்சு விடுவோம் அப்படின்ட்டார். வெளுத்திருவ மதுவா அப்படின்ட்டார் பாருங்க. இப்போ லாபான் பதறிக்கிட்டே வந்து என்ன பண்றான், அப்படியே ஐஸ் வைக்கிறான். 29வது வசனம் பாருங்க. உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு,
ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். நினைச்சா பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அப்படிங்க நீ கிழிச்ச. உங்கள் தகப்பனுடைய தேவன், அவன் சொல்றான் பாருங்க, உங்கள் தகப்பனுடைய தேவன். ஆரபா ஷாலாபாடாராது ஆரபா, உன் ஆபிரகாமின் தேவன், உன் ஆபிரகாமின் தேவன் எனக்கு இடைப்பட்டாரு. இவர் இன்னைக்கு நேரத்துக்கு இடைப்படலைங்க, இவர் லாபான்ட்ட வந்து இடைப்படல. டைரக்டா ஆபிரகாம் என்ன பண்றான், அவங்க ஒய்ஃபை விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு காரியம் நடக்குது. அங்கேயே அவர் இந்த வேலையை பார்த்துருக்கிறார். யாரு? இந்த ஆபிரகாமின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கே அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. அங்க போய் அவன் ஒய்ஃபை தூக்கிட்டு போன ராஜாட்ட போய் அவளை தொட்ட நீ கெட்ட அப்படின்ட்டாரு. அங்க அவர் உண்மை உள்ளவரா இருந்தார்னா இங்கேயும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். யாக்கோபுக்கும் இவன் யாக்கோப தொடலான்னு சொல்லி வரான். அவன் சொல்றாரு, டேய் நன்மை அன்றி வேற ஒன்றும் பேசக்கூடாது என் பிள்ளைகிட்ட. அவர் யாக்கோபுக்கு உண்மை உள்ளவர் இருந்தார்னா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை அன்றி வேறொன்றும் பேச கூடாது. சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாத படிக்க எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு நேத்ராத்திரி அப்படிங்கிறான் பாருங்க. இப்போ பாருங்க 42வது வசனம் பாருங்க. 41வது வருஷத்துல யாக்கோபும் ஒரு முறையீட்டை வைக்கிறான். டேய் இவ்வளவு வருஷமா என்னை பாடாப்படுத்தணும்லாடா, மாமனார்கிட்ட பேசலாம், நல்லதா போச்சு, நம்மளும் மாமனார்கிட்ட இப்படி தான் பேசணும்ட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா வசமா சிக்கிடுவீங்க, அப்படி பேசிடாதீங்க சரியா? இது வந்து நான் ஒரு ஒரு புரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆளையில் பிடிச்சா பாருங்க அந்த பாயிண்ட. ஆண்டவர் ஒரு முறை தான் சொன்னார், நீ யாருன்னு தெரியுமா, நீ ஆபிரகாமின் சந்ததி, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஆபிரகாமுடைய தேவன் அப்படின்னு ஒரு முறை சொன்னாரு. இவனுக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அதை பிடிச்சிட்டான் பாருங்க, அதை பிடிச்சிட்டான். நான் யாரு, அவன் மூஞ்சி சரியில்லை அப்படிங்கும் போது இவன் ஒன்று சொல்லுதான், டேய் ஆபிரகாமின் தேவன் என் தகப்பனுடைய தேவன் அப்படின்றான் பாருங்க. மூஞ்சி சரியில்லை அப்படின்னு உடனே இதை சொல்றான். துரத்திட்டு வரும்பொழுது இதை சொல்லுதான், வாக்குவாதம் வரும்பொழுது இதை சொல்றான், எங்க அப்பாவுடைய தேவன் இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன் நான் அப்படிங்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். பிதாவாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். ஒன்று சொல்றேன் நான் கேளுங்க, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கும் பொழுது அவங்க கை எம்டியா இருக்காது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கை எம்டியா இருக்காது, உங்க அக்கௌண்ட் எம்டியா இருக்காது. The money is coming, the money is coming, the money is coming, the money is coming, the money is coming. I declare, I decree in the name of Jesus, the money is coming. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றால் உங்களுடைய எல்லா சாபங்களும் சிலுவையில ஏற்று சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொருட்டு அவன் சீமானாய் வெளியிலே வந்தார் என்றால் அவன் சந்ததியாகிய நீங்களும் நானும் சீமானாய் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் ஆடு மாடுகளும் திரளான வேலைக்காரிகளும் வேலைக்காரனுடைய சீமானாய் அவன் வெளியில வந்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என் தேவனுமானவர் என் கூட இருக்கும் பொழுது என் கை எம்டியா இருக்கார். Come on, declare it in the name of Jesus. டிக்ளேர் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க இந்த நேரத்தில். ஆமென். 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் என் கை வெறுமையா இருக்காது. என் கம்பெனி எனக்கு சம்பளத்தை ஒழுங்கா தரலனாலும் என் கை எம்டியா இருக்காது. என் வியாபாரம் எனக்கு சரியா போகலனாலும் என் கை எம்டியா இருக்காது. என் குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி இருந்தாலும் என் கை எம்டியா இருக்காது. எனக்கு எத்தனை செலவு புதுசா வந்தாலும் என் கை எம்டியா இருக்காது. ஏன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் என் தேவனுமா இருக்கிறதுனால என் கை எம்டியா இருக்காது.
இருக்காது. அரசாங்கமே எனக்கு உண்டான காரியத்தை செய்யலனாலும் என் கை எம்டியா இருக்காது. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில விஷயத்திற்காக காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும். எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கும் பிரசன்னத்திற்காகவும் உங்கள் காரியங்கள் மாறுற வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? வெறியாக நிற்க வேண்டியிருக்குது. கடனை வச்சுக்கிட்டு ஊரை சுற்றுறது இட்ஸ் டோட்டலி ராங். கடன் இருக்கா, மாறுற வரைக்கும் ப்ரெசன்ஸ்லேருந்து எந்திரிச்சிடக்கூடாது. விடுதலை வேணுமா, மாறுற வரைக்கும் ப்ரெசன்ஸ்லேருந்து எந்திரிச்சிடக்கூடாது. பாருங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஒரு ஆலயத்தில் போய் 3 மணி நேரம் உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. ஆமாம், கண்ட ரீசனை சொல்லிட்டு கண்ட காரியத்தை போய் பார்த்துட்டு கண்ட நேரத்தில் செலவழிச்சிட்டு இருந்தால் அங்கேருந்து என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதுதான் கையில் வந்து சேரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் காம்ப்ரமைஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசனத்திற்காக எதனாலும் விட்டு கொடுக்க ரெடியாக இருங்க. நான் சொல்கிறேன், ஈசாக்கே ஆனாலும் விட்டு கொடுக்க ரெடியாக இருங்க. ஏதாவது லொட்டு சொல்லி வந்து அப்படி இருந்தால் ஒப்பேறது. சீரியஸ்லி ஐம் டாக்கிங். இல்லை, எதுனாலும் சரி, இதை நான் மிஸ் பண்ண போகிறது இல்லை. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை வேணும், இதற்காக நான் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நான் இருக்கிறேன். ஆனால் இதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வாங்க. இந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் வாங்க. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பாருங்கள், ஆமென், ஹல்லேலூயா. தேச தலைவர்கள்லாம் பாருங்கள், ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டா அதிலிருந்து அம்பேத்கர் சொல்கிறார், என் இனம் விழிக்கும் வரை நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் இப்படி கண்கள் செவந்திருக்குது சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேங்கும் போது என் இனம் விழிக்கும் வரை நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏமே அப்போ ஆபிரகாமின் தேவன் நம்ம கூட இருந்தால் என்ன ஆகுது? என் கை எம்டியா இருக்காது. என் கை எம்டியா இருக்காது. இல்லை சொல்லுங்க, என் கை எம்டியா இருக்காது. அதே 32 இப்போ ஏசா துரத்திட்டு வரான். இப்போ இது ஒரு பிரச்சனை வாஞ்சிட்டுப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலான்னு பார்த்தா ஏசா எதிர்கொண்டு வரான். பின்னாடி துரத்திட்டு வந்தது இந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணியாச்சு? சோழியை முடிச்சு விட்டாச்சு. ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு? அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு வச்சாச்சு. பின்னாடி துரத்துனது நின்றுச்சு. இப்போ முன்னாடி எதிர்கொண்டு ஒன்று வருது. இந்த கொடுமைக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இந்த கொடுமைக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தான்டா பின்னாடி துரத்துட்டு வந்ததை முடிச்சு விட்டேன். இப்போ பார்த்தா முன்னாடி ஒன்று எதிர்கொண்டு வருத. இது அதை விட கொடுமையெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. பாருங்க, நான் சொல்கிறேன் 32 இடத்துல என்ன பண்ணுறான்? அவனுடைய பரிவாரங்களை பிரித்து கொண்டு போயிட்டு செட் பண்ணி விடுதான். எல்லாத்தையும் பாதி பாதியாக பிரித்து அனுப்பி விட்டுட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். பாருங்க, 9வது வசனம் பாருங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும். பின்னாடி வர பிரச்சனையா இருந்தானே, முன்னாடி எதிர்கொண்டு வர பிரச்சனையா இருந்தானே, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் தேவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்களை பார்த்து இப்படியே கேட்டுவாங்க, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? பின்னாடி துரத்துனா என்ன, முன்னாடி வந்தா என்ன, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? பண்ணுங்களேன், அழகா தானே இருக்கு. ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் பண்ணுங்க. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஆபிரகாமின் சந்ததி. ஏமே ஆளை உன் தேவன் யாருன்னு தெரியுமா? ஆபிரகாமின் தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை ரிமைண்ட் பண்றான் பாருங்க. என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் திரும்ப போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற தேவனே கர்த்தாவே. ஏமே அடியனுக்கு நீதிபதியில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் இவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. பாருங்க, ஏசா எதிர்கொண்டு வர விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கன்வே பண்ற மெத்தடை பாருங்க. அவர் எப்படி சொல்லி அவனை கால் பண்ணாரோ அப்படியே அவர்கிட்ட ரிப்ளை பண்ணுறான். ஏமே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதிர்கொண்டு வர பிரச்சனையோ துரத்திட்டு வர பிரச்சனையோ, நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ ஆபிரகாமின் தேவனுடைய பிள்ளை. பாருங்க, ஹல்லேலூயா. மோரபா ஷான்சாலா பாடாராது. இப்போ என்ன ஆகுது? இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். ஆனால் ரிசல்ட் என்ன? இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு எதிரடியாக வர்றவங்க இப்படி தான் உங்களோட சமாதானமாக போகிறாங்க. பார்த்தா ரெண்டும் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுது. எங்கே 33:4 பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி
அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவ்வளவுதானா? இதுக்குத்தான் பரிவாரங்களை பிரித்து மேஞ்சி தொடரடுங்கி விடியதுக்குள்ள ஒருத்தன் விடியதுக்குள்ள இதுக்கு இடையில என்ன தெரியுமா? 32வது வருஷம் 24 இருந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கூடலாம் என்கவுண்டர் நடக்க வேண்டியிருக்கு இந்த சம்பவத்துக்கு. கடைசியில் பார்த்தா புஷ் நான் இருக்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்பா எதிர்கொண்டு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதா புஷ்ஷுன்னு ஆயிரும். ஹல்லேலூயா. எல்லாம் புஷ்ஷுன்னு ஆகும். எல்லாம் சொல்லுங்க புஷ்ஷுன்னு ஆயிரும். இதெல்லாம் வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு எங்கே புரியுதா? எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிரும். எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிரும். நினச்சிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்கன்னா அப்படி தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, இப்படி ஆக்கிடுவாங்க, அப்படி ஆக்கிடுவாங்கன்னு ரீல் விடுவான். நம்பிடாதீங்க. ஏட்டையா குரல் யுத்தத்தை காட்டுவாங்க, நம்பிடாதீங்க. எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிரும். ஹல்லேலூயா. நீ ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு சொல்றேன், நீ ஆபிரகாமின் சந்ததி. உன் தேவன் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறார். அவர் யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வந்த பிரச்சனையை ஒன்னும் இல்லாம பண்ணி கழுத்தை கட்டிட்டு அழ வச்சாரு பாருங்க. இன்னைக்கு அதே தேவன் உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா ஏசாவையும் உங்களுக்கு முன்பதாய் மண்டியிட பண்ணுவார். உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவார். உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுவார். I decree in the name of Jesus. In the name of Jesus. மோசேட்ட ஆண்டவர் மீட் பண்றாரு. மோசேக்கு ஆண்டவர் மீட் பண்றாரு. யாத்திராகமம் 3வது அதிகாரம். டக்குன்னு வாங்க, வேகமாக முடிச்சிடும். என்ன அடையாளத்தில் சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. எந்த நம்பிக்கை அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கும் பொழுது நீ யாருங்கிறத அவனுக்கு சொல்றாரு. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. முச்செடியில தரிசனமாகி தோன்றாரு. கிட்ட போய் பார்க்க போறான். செருப்பு கழட்டு அப்படின்றாரு ஆண்டவர். சொல்லிட்டு 6வது வசனம் பாருங்க. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அவர் அடையாளத்தை மாற்றவே இல்லை. மோசேட்ட வந்து சொல்லாதே, இங்க வா, உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அப்பனுக்கு நான் யாரு தெரியுமா? நீ எழுதி வச்சுக்கோங்க. உங்க பேரை போட்டுடே, நீ யாருன்னு தெரியுமா? அவர் உங்க அப்பனுக்கு யாருன்னு தெரியுமா? மோசேட்டையும் அதுதான் சொல்றாரு. டாய் இங்க வா, செருப்பு கழட்டு, நீ யாரும் தெரியுமா? உங்க அப்பனுக்கு நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் உன் பிதாக்களுடைய, நீ யாரு? உன் பிதா யாரு? உன் பிதா ஆபிரகாம். உன் பிதா யாரு? ஈசாக். உன் பிதா யாரு? யாக்கோபு. நான் யாரு? அவங்களுக்கு தேவன். அப்படிங்கும் போதே அவங்க விளங்கிக்கிடணும். ஆஹா, அவங்களுக்குலாம் இவர் உண்மையா இருந்திருக்கிறாரு, எனக்கும் இவர் ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறான் பாருங்க. இஸ்ரவேலுடைய மூப்பர்களை போய் பார்க்கும்போது நீ என்ன சொல்லணுங்கிறத சொல்றாரு. 3:16 பாருங்க. யாத்திராகமம் 3:16. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டிக் கொண்டு அவர்களிடத்தில் ஆபிரகாமின் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு செய்ய வேண்டியதை நடந்துட்டு இருக்கிற கொடூரத்தை ஏன் பார்க்குறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நீ ஆபிரகாமின் சந்ததி. நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. ஏன் உங்க கொடூரம் அவர் கண்ணுக்கு தெரியுது? ஏன் உங்களுக்கு நடக்கிற அநியாயமான காரியங்கள் அவர் கண்ணுக்கு தெரியுது? ஏன்னா நீ ஆபிரகாமின் சந்ததி. அவர் யாரு? அவர் ஆபிரகாமின் தேவன். நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால, ஆபிரகாமின் தேவனால உனக்கு நடக்கிற கொடூரத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவர் முச்செடியில பிரசன்னமானது மாதிரி ஒரு ரட்சகரை அவனுக்குன்னு ஏற்படுத்தின மாதிரி இன்றைக்கு சில அநியாயங்களுக்கான ரட்சகரா நீங்க தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு உண்டான அநியாயத்தை ரட்சிக்கும்படியா ஒரு பெரிய தயவு இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Just receive it. Just receive it. Just receive it. 4வது அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன்கிறத எல்லாரும் நம்பணும். அதுக்கு ஒரு அடையாளத்தை நான் செய்ய போறேன். அது என்ன அடையாளம்? சூப்பர் நேச்சுரலான ஒரு அடையாளம். இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்கோங்க. சில சூப்பர் நேச்சுரலான அடையாளம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. கோலை பிடிச்சு என்ன பண்றான்? கீழே போடுறான், பாம்பாகுது. மறுபடியும் பிடிக்கிறான், அது மறுபடியும் கோலாகுது. அப்படி சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். ஆமென். நான் உங்கள் அப்பனுடைய தேவன், உனக்கும் தேவன்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இது வரைக்கும் உரு மாறாததெல்லாம் உரு மாறப்போகுது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா.
இது வரைக்கும் அசையாததெல்லாம் அசைய போகுது அப்படிங்கிறார். நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அசையாததெல்லாம் இன்றைக்கு அசைய போகுது. ஏன்னா நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். ஆமென். ஏன் அசையணும்? ஏன்னா நீ ஆபிரகாமின் சந்ததி, அவர் ஆபிரகாமின் தேவன். இந்த ரெண்டும் இருந்தாலே அசையாததெல்லாம் அசைஞ்சே ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, அசையாததெல்லாம் அசைஞ்சே ஆகணும். கலாத்தியர் எழுத நிறுவம், இவ்வளோ நேரம் பழைய உடன்படிக்கையிலே போட்டு முக்கிட்டே புதிய உடன்படிக்கையிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுந்துருச்சு. நீங்கள் என்ன, நீங்கள் இப்போ கூகுள் மீட்டில் இருக்கிறவங்க இல்லை, ஆன்லைனில் சில பேர் அப்படி பார்ப்பாங்க. கலாத்தியர் 3 இது எல்லாவற்றுக்கும் ஆணித்தரமான ஆணியாக இருக்கிற அச்சாக இருக்கிற ஒரு வார்த்தையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி நடந்துச்சு. கிறிஸ்துவின் சிலுவை மரணமே ஏன் நடந்துச்சு? நீ ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரணுங்கிறதுக்காகத்தான் இது நடந்தது. இன்னொரு வசனத்தையும் நாங்கள் சொல்கிறேன், 29வது வசனம் பாருங்க. அதே அதிகாரத்தில் கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டியா? உன் பேர் என்ன தெரியுமா? உங்கள் அப்பன் யார் தெரியுமா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்கள் அப்பன் பேர் பாலசுப்ரமணியன் மட்டுமல்ல, உங்கள் அப்பன் பேர் ஆபிரகாம் பாலசுப்ரமணியன். நான் எங்கள் அப்பா பேரை சொன்னேன், இங்கே உங்கள் அப்பா பேரை சொல்லிக்குவாங்க. தான் துறைன்னு ஒரு அங்கிள் உண்டு. அவர் ஒரு பையனை திட்டும் போது, ஜோசப் துரை அவர் பையன் பேர், திட்டும் போது இப்படி திட்டுவார், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கிறவங்கிற அறிவு தாண்டா உன்னை எப்படி முட்டாளா வச்சிருக்க அப்படின்பான். உனக்கு 2 அப்பன் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு அப்பன், இன்னொரு அப்பன் ஒருத்தர் இருக்கிறார் உனக்கு. நீ ஏன் இந்த அப்பா தான் எனக்கு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் சோர்ந்து போகிற. நீ யாரும் தெரியுமா? உண்மையிலே உங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிறத நீ நினச்சிட்டேன்னா உனக்கு சோர்வு இருக்காது அப்படின்னா. ஹல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாத்துக்கும் 2 அப்பா. ஆமென். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. விழுந்து போனான் தேவதூதன், உங்க எல்லாருக்கும் தெரியும். தேவதூதன் விழுந்து போயிட்டான், மனுஷனும் விழுந்து போனான். தேவதூதனும் விழுந்து போனான், மனுஷனும் விழுந்து போனான். எபிரேயர் 2வது அதிகாரம் பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். தேவதூதனும் விழுந்து போனான், பிசாசு ஆயிட்டான், மனுஷனும் விழுந்து போனான், ஆனால் அவனுக்கு கை கொடுக்கல. தேவன் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவினால ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கை கொடுத்திருக்கிறார். இன்னொரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிடவா? உங்களுக்கு ஒரு பலமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்க மேல டிக்ளேர் பண்ணாம நம்ம போனோம்னா எனக்கு வந்து சபிக்கப்பட்டவன் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். பாருங்க, இயேசு ஒரு கூனியான ஸ்திரீ, 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை, ஒரு அம்மாவை எழுப்பி விடுறாரு இல்லையா? இந்த சரி செய்யற பரிசெயர்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி நீங்கள் ஓய்வு நாளில் அந்த அம்மாவை எழுப்பி விடலாம்? ஏன் அந்த அம்மாவை அவர் எழுப்பி விடணுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. ஏன் அந்த அம்மாவை எழுப்பி விடணும்? அந்த அம்மாவுக்கு அது யாருன்னே தெரில அப்படிங்கிறார். அந்த அம்மாவுக்கு அது யாருன்னே தெரியல. அது ஏதோ ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி, அது ஏதோ ஒன்று ஆலயத்துக்கு போகிற ஒரு சந்ததி, ஏதோ ஒரு பரிசுத்த வாட்டி. நம்ம கிறிஸ்தவனாக இருந்துட்டோம், அதனால் நம்ம ஆலயத்துக்கு போகணும், அதனால் நம்ம ப்ரேயர் பண்ணணும், குனிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ப்ரேயர் பண்ணணும், இப்படியே அது யோசிச்சுட்டு இருந்திருக்கு. இவர் ஒருத்தர் தான் அந்த அம்மா யாருங்கிறத சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? லூக்கா 13வது அதிகாரம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, ரீசன் சொல்லிட்டாரு பாருங்க. ஏன் இவ நிமிரணும்னா, இவ ஆபிரகாமின் குமாரத்திமா, இவ வந்து நிமிர்ந்து தான் இருக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்ட்டாரு.
இவ குனியவே கூடாது. நான் சொல்றேன், நீங்க குனிஞ்சி கூனி குறுகி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா நீங்க ஆபிரகாமின் குமாரத்தி, நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். நீங்க பணத்துக்காக கூனி குறுகி ஒரு பேங்க் முன்னாடி நிக்க கூடாது. ஏமே கடங்கார முன்னாடி கையை கட்டிட்டு நீங்க நிக்க கூடாது. அடுத்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கையை கட்டி நீங்க நிக்க கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நீங்க கையை கட்டி நிக்க கூடாது. கோர்ட்டு கேசுமா நீங்க கையை கட்டி நிக்க கூடாது. ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க கையை கட்டி நிக்க கூடாது. ஏன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் கூனி குறுகி இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 18 வருஷமோ 9 வருஷமோ 8 வருஷமோ 7 வருஷமோ நீங்க குனிந்திருந்த காரியங்கள் மீது ஒரு கேன்சலேஷன் இந்த நேரத்தில் நான் டிக்ளேர் பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா உங்க மீது உங்களை குனிய வைத்துக் கொண்டிருந்த சகல காரியத்தின் மீது தேவ அக்கினியை நான் இறக்குறேன். கேன்சல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இனி எழும்பி நடப்பீர்கள். இனி உயர பரப்பீர்கள். இனி உயர பரப்பீர்கள். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபோ ஷியந்தல படர. இனி எழும்பி இருப்பீர்கள், உயர பரப்பீர்கள், உயர பரப்பீர்கள். ஏன்? நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நிறைய பேருக்கு அப்படியே நெஞ்சு மேல இருந்த ஒரு பாரம் அப்படியே வெளியேறனதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏமே அக்ரி பண்றீங்களா என்னோட? ஏதோ உங்களை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஒரு ரெஃப்ரெஷ் உண்டாகுதா? ஏமே ஏசாயா 41 8வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. யாருக்கு சொல்றாரு? அப்போ ஆபிரகாமின் சந்ததின்னு வந்துட்டனாலே அவர் யாருக்கு சொல்றாரு? இன்னும் எப்படி முடிக்கீங்க? எனக்கு சொல்றார். இல்லை சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. எனக்குன்னா எனக்கு இல்லை, உங்களுக்கு சொல்லுங்க. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. எனக்கு சொல்றார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு ஐ லவ் யூ. ஏன்? நீ ஆபிரகாமின் சந்ததி. நான் தெரிந்து கொண்டேன். எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஐ சூஸ் யூ. ஏமே ஏன் நான் உன்னை சூஸ் பண்ணேன்? ஏன்னா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணான், அதனால நான் உன்னை சூஸ் பண்ணேன். என் ஆபிரகாம் என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமின் பிள்ளை நீ, அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறார். ஏமே ஹல்லேலூயா. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமா, எங்க மாமனார் நாசமா போகணும்னு நீ மனசுல ஓடிச்சுன்னா உனக்குள்ள அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற சில மாம்சகானமான காரியங்கள் அல்ல. இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற சில காரியங்களை பற்றி பேசியிருக்கு. சரியா? அதனால ஒரு மனுஷனை போய் இவன் நாசமாக போகணும்னு மைண்டில் ஓடக்கூடாது. அப்படி போக மாட்டாங்க. அப்படிலாம் நாசமாக போக மாட்டாங்க. அதெல்லாம் அவனுக்கு அவன் சூஸ் பண்ணுறது இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கான் பிரதர், கரெக்டாக வார்த்தையை கொடுத்துட்டீங்க, அவன் நாசமாக போகணுன்ட்டு மைண்டில் ஓட விடாதீங்க. இது அப்படி சொல்லலை. இது அப்படி சொல்லலை. இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற சில உங்களை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற அத்தாரிட்டிவை தேவன் கேன்சல் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இடைப்பட்டு என்ன பண்ணுறாரு? அந்த எண்ணத்தை தூக்கி வெளியே எறிஞ்சிடுறார். இனி உங்களுக்கு எதிரடையாக இருந்தவங்க உங்களுக்கு ஆதரவாய் திரும்புவார்கள் இயேசுவின் நாமத்தினால. இன்னொரு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். என்ன இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் போராடுவான், இன்னைக்கு பார்த்து நம்மகிட்ட அன்பா பேசினா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வைக்கான் அப்படிங்கிற அளவுக்கு அது மாறும் அப்படிங்கிறார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளவும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நமக்கு தேவன் சொல்ல வாக்குத்தத்தங்கள். ஸோ இதை தியானிங்க. ஏசாயா 41 ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து உங்க பிள்ளைகள் மேல உங்க தலை மேல கையை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? டிக்ளேர் பண்றீங்க.
இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாகிறவாய். ஸோ அருமையான வாக்குத்தத்தம். வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டை நான் தருவேன் அப்படிங்கிறார். ஒரு பெரிய விளைச்சல் உண்டா. பரமபிதா நாட்டாத நாட்டுகள் எல்லாம் வேரோட பட்டு போகும் அப்படின்னு ஆண்டவர் டிக்ளேர் பண்றார். I decree the same in the name of Jesus. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீர்கள். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவனே இந்த வார்த்தைகள் இதெல்லாம் என்ன நோக்கி வந்திருக்குது டேடி. I believe it, I receive it. யாக்கோபுக்கு பின்னாடி வந்தது முன்னாடி வந்தது எல்லாவற்றுக்கும் ஒரு பதில். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அவங்களுக்காக தேவன் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு தகப்பன். ஆமென். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கடவுள், ஆனால் எங்களுக்கு நீங்கள் அப்பா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு உறவை நீங்கள் தந்திருக்கிறீங்க டேடி. நன்றி சொல்லுவோம். இதை நாங்கள் எப்பொழுதும் நினைத்து பார்க்கிறோம். இந்த சூழலில் இன்னைக்கு கர்த்தாவே நீங்கள் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறீங்க. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் டேடி. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலனை தரட்டும். ஆமென். ஸோ இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விதைக்கலாம். நிச்சயமாகவே இது என்னோடு தொடர்புள்ள ஒரு வார்த்தை. என்னை நோக்கி தேவன் அனுப்பியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா நீங்கள் கனப்படுத்தலாம். ஆமென். நீங்கள் விதைக்கலாம். ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். பழிக்கு பெருகட்டும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க புன்னை மரங்களையும் கேதுரு மரங்களையும் மிருது செடிகளையும் எழும்ப பண்ணுவேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க டேடி. இப்படி எழும்ப பண்ணுங்க. காரியங்கள் வாய்க்கட்டும். எதை சொல்லி அவங்க விதைக்கிறாங்க அவ்வளவு பெருக்கம் உண்டாகட்டும் டேடி. எதை நினைத்து அவங்க விதைக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய அறுவடைகள் உண்டாகட்டும். அது எல்லாவற்றிலும் அறுவடை உண்டாகட்டும். பொய் சொல்ல நீர் மனுஷன் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால பிதாவே.